ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாள் உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் ஒவ்வொரு நாள் நம்மோடு பேசிக் கொண்டு வருகிறார். இந்த நாள் ஆண்டவர் நம்மளோடு பேசுகிற வார்த்தை ஏசாயா 60 அதிகாரம் 20 வசனம் கடைசி பகுதி இவ்வாறாக சொல்லுகிறது, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொல்லி ஆண்டவர் சர்வ வல்லமையில் ஆண்டவர் சொல்லுகிறார், என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று ஆண்டு வாக்கு பண்ணுகிறார். ஒருவேளை இத்தனை நாட்கள் துக்கத்தோடு வந்திருக்கலாம், வேதனையோடு வந்திருக்கலாம், கண்ணீரோடு வந்திருக்கலாம், நெருக்கத்தோடு வந்திருக்கலாம். ஒருவேளை எனக்கு யார் உதவி செய்வா, யார் எனக்கு அடைக்கலம் கொடுப்பா, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே, நான் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன் என்று சொல்லி ஒருவேளை சோர்ந்து போன நிலைமையில் இதுவரை கடந்து வந்திருக்கலாம். இந்த நாளிலே ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டு பேசுகிறார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். நீங்கள் விசுவாசித்தால் இந்த நிமிஷத்திலே கர்த்தர் அற்புதங்களை செய்வார். நீங்க எதை குறித்து துக்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்க, எதை குறித்து நீங்க வேதனையோடு வந்தீங்க, 2 நாளா எதை குறித்து காத்திருந்தீங்க, அந்த காரியத்துக்கெல்லாம் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற ஆண்டவர். உன் துக்கங்கள் முடிந்து போகும் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். சோர்ந்து போகாதீங்க, துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிற ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், அன்பு மகனே மகளே, உன் துக்கங்கள் முடிந்து போகும், இந்த எல்லாம் முடிந்து போகும், நாம் சந்தோஷம் இடைக்கட்டுவேன் ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணலாமா? கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வார். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த புதிய நாளில உன் துக்கங்கள் முடிந்து போகும் என்று சொல்லி வாக்கு பண்ண ஆண்டவர், என்ன துக்கத்தோடு ஆண்டு நெருக்கத்தோடு இந்த கடந்து வந்தார்களோ அது எல்லா காரியத்துக்கும் ஒரு முடிவை உண்டு பண்ணி சுவாமி சந்தோஷம் இடைக்கட்டுகிறதுக்காய், மகிழ்ச்சி இடைக்கட்டுகிற நன்றி செலுத்துகிற சுவாமி. ஒவ்வொரு அற்புதங்களை செய்யும், மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.